கவனிங்க. இந்த தலைமுறை சாபங்கள் இன்னைக்கு தாய் தகப்பன் உங்களுக்கு மேல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தர் விசாரிக்கிறவர். அதான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த சாபம் எப்படிப்பட்ட சாபம்னா, அது முறிக்கப்படும் வரையும் நீங்க ஊழியர் செய்யலாம், நீங்க ஒருவேளை சபை செய்யலாம், ஆனா தேவனை பிரியப்படுத்தி செய்ய முடியாது, தேவனுக்கு உகந்தவர்களாய் செய்ய முடியாது. அதனால இந்த வார்த்தைகளை பார்க்கிற பிள்ளைகள் இந்த தலைமுறை சாபக்கட்டுகள்ல இருந்து நீங்க வெளியே வரணும். அதான் யாத்திரையாகமத்துக்கு புஸ்தகம் 34 எடுத்து வாசிங்க, 7வது வசனத்தை படிங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். நல்லா கவனிங்க. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளிடத்திலும். இன்னைக்கு யாரோ செய்த பாவத்தை உங்க பிள்ளை சுமக்குது, உங்க தாய் தகப்பன் செய்த பாவத்தை நீங்க சுமந்து வர்றீங்க. இன்னைக்கு தீராத வியாதி, ஒரே மருத்துவமனைக்கு பணங்கள். ஏன் இன்னைக்கு அந்த தலைமுறை சாபம் முறிக்கப்படல பிரதர், முறிக்கப்படல சிஸ்டர், முறிக்கப்பட என்ன செய்யறது? அழகா சொல்றாரு பாருங்க, யாத்திரையாகமத்துல எழுதும் பொழுது அங்க சொல்றாரு பாருங்க, நான் விசாரிக்கிறவன்னு சொல்றாரு. ஆனா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்றாரு, ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னா, நீங்க 18வது அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா 18, 19வது வசனத்தை படிங்க. அவன் தகப்பனோ வென்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். இது எப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையா? அங்க என்ன சொன்னிச்சு? அங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்துல விசாரிக்கிறவர்னு. ஆனா இங்க அவர் சொல்றாரு, அங்க அப்பா செய்த பிள்ளை சுமக்கணும் இல்ல, ஆனா அங்கதான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். என்ன அப்படின்னா, அவன் குமாரனோ என்றால் என்று நீங்க கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து, குமாரன் தன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அப்படின்னா உங்க அப்பா குடிகாரர், உங்க அப்பா விபச்சாரக்காரர், உங்க அம்மா உங்க சகோதரங்கள் யாரோ ஏதோ ஒரு பாவத்துல செய்திருக்கலாம், விக்கிர ஆராதனையில இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பிள்ளைகளாகி நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, ஒருவேளை 3ஆம் தலைமுறையா இருக்கலாம், 4ஆம் தலைமுறையா இருக்கலாம், இப்பதான் அந்த பாவத்தை முதல் தலைமுறையா சுமக்க நீங்க ஆரம்பிக்கிற பிள்ளைகளா கூட இருக்கலாம். நீங்க உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு பயந்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்து ஒழுங்கா சபைக்கு போய் நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அந்த தலைமுறை சாபம் உங்களோட முறிக்கப்பட்டுரும். கர்த்தர் ஒருவேளை உங்களை உங்க குடும்பத்திலிருந்து வேறு பிரிச்சிருந்தால் நீங்க அவர்கள் பாருங்க